அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நேராக டாபிக் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நம்ம நாட்டை பொருளாதாரத்தில் தலைநிமிர வைத்த மறைந்த திருப்பாய் அம்பானியின் வெற்றி கதை தான். இதை நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டு, ஒரு மோட்டிவேஷன் ஏற்பட்டு, நாமும் இதுபோல் ஒரு செல்வந்தராக வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தோமானால், தீவிர முயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கையுடன் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் வெற்றி அடைவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். கனவு காணுங்கள் என்று நம்ம மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா கூறியிருக்கிறார்கள். அந்த கூற்றுக்கு ஏற்ப இவர் கனவு கண்டு கொண்டே இருந்தார். கனவு கொண்டு அதோடு நிற்கவில்லை, அதை செயல்படுத்தினார். அதனால்தான் அவர் அந்த அளவுக்கு உயரத்தை தொட முடிந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் திருப்பாய் அம்பானி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் 28/12/1932 பிறந்தார். இவருடைய அப்பா ஹீரா சந்த் கோவர்தன் தாஸ் அம்பானி. இவர் ஒரு பள்ளி ஆசிரியர். அம்மா ஜமுனா பெண். இவர்களுக்கு 3வது பிள்ளையாக இவர் பிறந்திருக்காரு. இவருக்கு உடன் பிறந்தவர் 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். அப்போ ஒரு பெரிய குடும்பம். அவங்க வறுமையில் ரொம்ப தள்ளாடி இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்துருக்காரு. இவர் பள்ளிக்கூடம் சென்ற நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் பக்கத்து கிராமத்தில் கிருணர் மலை என்ற திருத்தலத்தில் சுட சுட பஜ்ஜி போண்டா, அப்புறம் தின்பண்டங்கள் இவற்றை விற்க ஆரம்பித்தார். அதில் ஏதோ ஓரளவுக்கு அவருக்கு பணம் சேர்ந்தது. குடும்பம் தடுமாறி அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சிரமம். அவருடைய படிப்பு பார்த்திங்கன்னா சரியாக அவருக்கு ஏறலை. அதனால் 10வதுலேயே பாஸ் பண்ணார். அந்த 10வதுமே ஒரு அட்டெம்ப்ட் அடித்து தான் பாஸ் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு தொழிலையோ, ஒரு தொழில் சார்ந்த நிறுவனத்திலோ ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்களே அவருக்கு மிக வியாபித்திருந்தது. எனவே அவருடைய அப்பா இறந்தார். இன்னும் குடும்பம் வறுமையில் கஷ்டப்பட்டுச்சு. அப்போ அவருடைய அண்ணன் ஏடன் நாட்டுக்கு சென்று பிழைப்பு நடத்தினார். அங்கேருந்து சிறிய சிறிய அமௌண்ட்டுகளை பணமாக இங்கே அனுப்பினார். அதன் மூலம் அந்த சொற்ப வருமானத்தை வைத்து குடும்பம் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. இவர் 10வது முடித்தவுடன் உடனே இவரும் ஏடன் நாட்டிற்கு சென்றார். அப்பொழுது 1949 ஆண்டு. அவருக்கு வயது 17 வயசு தான். 17 வயசில் அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய முதல் மாத சம்பளம் 125 ரூபா. ஒரு வர்த்தக கம்பெனியில் தான் வேலை. அவர் வர்த்தக கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணிருக்காரு, அதனுடைய தொழில் யுக்தியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ஞ்சார். நன்கு ஆராய்றது தான் அவருடைய வேலை. நாமும் இதுபோல் ஒரு தொழில்துறையை தொடங்க வேண்டும், ஒரு வர்த்தகத்துறையை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்பயே அவருக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இவருடைய புத்தி கூர்மையெல்லாம் பார்த்து அவருடைய முதலாளி அவருக்கு ஒரு மேலாளர், உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவி வழங்கினார். அதன் மூலம் இன்னும் வருமானம் பெருக ஆரம்பித்தது. வருமானத்தை எல்லாம் சிறிது சிறிதாக சேர்த்தார். அப்புறம் மறுபடியும் அவர் ஏடன் நாட்டில் கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணார். இந்த டைம் போக மற்ற பார்ட் டைம் ஒர்க்காகவும் நிறையா பண்ணார். அப்புறம் ஏடன் நாட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா சேர்ந்துட்டாங்க. ஒரு துறைமுகத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுங்களாம் ஏப்பா அந்த கரையை தாண்டி போயிட்டு திருப்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறைமுகத்தினுடைய கரைப்பகுதி பார்த்திங்கன்னா அடுத்த கரைக்கு 1 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு வர ஒரு 2 கிலோமீட்டர் ஆகும். அதே மாதிரி அது சுறா மீன்கள் நிறைந்த பகுதி. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சேலஞ்ச் பண்ணவும், சரி நான் சேலஞ்சுக்கு ரெடி,
என்ன நீங்கள் எனக்கு வெகுமதி தருவீங்க நான் வெற்றி பெற்றால் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்கிரீம் தானே நாமளாக விட்டுருவோம், இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டார். உடனே சட்டையை கழட்டினார், அந்த துறைமுகத்தில் பாய்ஞ்சார். துறைமுகத்தினுடைய ஆற்றில் அந்த அடுத்த கரையை நோக்கி பாய்ந்தார். அப்புறம் மறுபடியும் நீந்தி அந்த கரையை சென்றடைந்தவுடன் மறுபடியும் இந்த கரையை வந்து தொட்டார். அப்புறம் வந்து அந்த குளிர்லேயும் அந்த ஐஸ்கிரீமை சுவைத்து சாப்பிட்டார். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ஆபத்து வரக்கூடும் என்று தெரிந்தும் அவர் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரானார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே இதே மாதிரி தான். எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருந்தாலும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்பயே அந்த எண்ணங்கள் வந்து அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அது பங்கு மார்க்கெட்டும் அதே மாதிரி ஒரு ஆபத்து நிறைந்தது தான். அதனால் நாம் வந்து பங்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணணுன்னா, முதல்ல வந்து நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிகினர்ஸ் வந்து நல்ல ஷேரை தேர்ந்தெடுப்பது என்பது எப்படி என்று குறிப்பிட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த 9 வழிமுறைகளை பயன்படுத்தி நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் வந்து பை செய்தவுடன் பொறுமையாக காத்திருக்கிறது, பேஷண்ட் மாதிரி நம்ம காத்திருக்கணும். மூணாவது பாயிண்ட்டு டிசிப்ளின். எவ்வளோ மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. அதாவது பணம் இருக்கிறவர்கள் ஆவரேஜ் செய்யலாம், பணம் இல்லாதவர்கள் மார்க்கெட்டை வந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இதை தான் இந்த 3 வழிமுறைகளும் பயன்படுத்தினா மார்க்கெட்டில் ஜெயிச்சிட முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுக்கு ரிஸ்க்கு குறைவு, அதெல்லாம் ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாரு. அதனால் உங்களுடைய பெருமளவு அமௌண்ட்டு சேமிப்பை முதலீடாக மாற்றும் போது மியூச்சுவல் ஃபண்டில் பெருமளவு பண்ணிங்க. கொஞ்சம் ஒரு 60% அதில் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 40% பண்ணுங்க, அல்லது 70% பண்ணிங்கன்னா இதில் ஒரு 30% பண்ணிங்க. ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் நல்ல ஷேர்கள்லாம் என்னுடைய மை போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஷேர் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் நம்ம டாபிக் வருவோம். 1957 வந்து முகேஷ் அம்பானி பிறந்தார். இவருக்கு அவர் வந்து முதல் மகன். அவர் வந்தவுடனே இவருக்கு நம்ம பொறுப்பு கூடிடுச்சு. அப்புறம் 1959 வரைக்கும் அவர் நிறைய சம்பாதிச்சார். சம்பாதித்த பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். இந்தியாவுக்கு கொண்டு வந்தோன்னே அவர் நண்பரான தமானியோட கூட்டு சேர்ந்து ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அது வந்து என்ன நிறுவனம் வந்து சிந்தட்டிக் இலைகளை மொத்தமாக வாங்கி தயாரிப்பவர்களுக்கும் மில்களுக்கும் சப்ளை செய்வது தான் அதனுடைய வேலை. அதனால் அதை வந்து பெருமளவு நிறையா வாடிக்கையாளர்கள் பிடிச்சார். வாடிக்கையாளர் பிடிக்கிறதுக்கெலாம் அவர் டவுன் பஸ்ஸில் போகிறது, நம்ம சிரமப்படுறது, இந்த மாதிரிலாம் நிறையா எளிமையாகவே இருந்து சிக்கனமாக இருந்து அதை வந்து கம்பெனியை வளர்த்து எடுத்தார். உழைத்து கொண்டே இருந்தார். பணம் கொட்ட தொடங்கியது. அப்புறம் வந்து 1965 வந்து ஒரு நூற்பாலை ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய பார்ட்னரான தமானிகிட்ட சொன்னார். தமானி வந்து அதுக்கு விருப்பம் இல்லை, என்னால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திலிருந்து அவர் விலகினார். இருந்தாலும் அவர் பயப்படல. 1966ஆம் ஆண்டு ஒரு தனி மனிதனாக குஜராத் மாநிலத்தில் நரோடா என்ற இடத்தில் முதல் நூற்பாலையை தொடங்கினார். ரிலையன்ஸ் கம்பெனி பெருசாக வளர்ந்தது. 1977ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் நிறுவனம் பங்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது. அதனுடைய முகமதிப்பு வந்து அப்போ வெறும் 10 ரூபா தான். 1977 ஒரு 10 இன்ட்டு ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தா அன்றைக்கி ஒரு 1000 ரூபா தான். 2002 இதுக்கு போனஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது 2002 வந்து நிறையா போனஸ் கொடுத்ததுனால அது வந்து 512 ஷேராக மாறிச்சு. அப்போ வந்து அந்த 1000 ரூபா மதிப்பு வந்து 1,60,000 மாறிச்சு. அப்போ வந்து நம்ம எத்தனை வருஷத்தில் 1977 2022 இது 165 மடங்காக வளர்ந்துருக்கு. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நண்பிகளே. ஒரு எஃப்டியில், ஆர்டியில், கோல்டில், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தால் இவ்வளவு நமக்கு கிடைக்குமா? எனவே சுருக்கமாக சொன்னால், அம்பானி இல்லை என்றால் இந்தியாவின் பங்கு சந்தையே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது என்று பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதேபோல்
ரிலையன்ஸ் கம்பெனி வளர்ச்சிக்கு அவர் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வந்தார். ஒரு பக்கம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் வந்து அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம கண்டபடி விமர்சனம் செஞ்சு எழுதிக்கிட்டே இருந்தார். அது ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தது. அதேபோல் பாம்பே டையிங் ஓனர் நூஸ்லி வாடியா அவர் எதிர்த்து எக்கச்சக்கமான தொந்தரவுகளை கொடுத்தார். அதையும் படிப்படியாக சமாளித்து மேல் வந்தார். அப்பொழுதைய நிதி அமைச்சரான விபி சிங்கு நிறையா முட்டுக்கட்டைகளை போட்டார். நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றினார். இருந்தாலும் இதற்கெல்லாம் அவர் அசைஞ்சே கொடுக்கல. மேலும் மேலும் உழைத்து கொண்டே இருந்தார். மேலும் அவர் கம்பெனியை வளர்த்து கொண்டே இருந்தார். இதையெல்லாம் தாண்டி நிறைய ரிலையன்ஸ் நிறுவனத்தை ஆசிய கண்டத்திலே மிக முக்கியமான நிறுவனமாக உயர்த்தினார். திருப்பாய் அம்பானியினுடைய கதையை நாம் பயன்படுத்தி நாமும் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியாவிட்டாலும் 1% வளர்ந்தால் கூட நாம் கோடீஸ்வரர் ஆகிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் நான் வளர்ந்துட்டுருக்கேன். இந்த ஊக்கத்தை மறுபடியும் உங்களிடந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.